ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. கொத்தமல்லி தழையோட முட்டையை சேர்த்து ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக, சாதத்துக்கு கூட அருமையாக இருக்கும். இப்போ செய்யறதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை கையில் பிடிச்சிங்கன்னா ஒரு கட்டு வரணும். அதை நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கங்க. நல்லா அலசின பிறகு கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க. நீங்கள் 3லேருந்து 5 முட்டை வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கும். இப்போ முட்டையை சேர்த்து நல்லா ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொத்தமல்லி தழை முட்டையோட அரைபட்டிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்ததை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கங்க. ஸ்போக் ஸ்பூனால் கலந்திங்கன்னா கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக சட்டுனே கலந்துடலாம். மிக்சர் ஜாரில் கலந்திங்கன்னா எல்லாம் மேலேயே ஒட்டிக்கும், நல்லா கலந்து வராது. இப்போ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. தோல் சீவன இஞ்சி துண்டு கொஞ்சம், உரிச்ச பூண்டு ஒரு 10 பூண்டு பல், கூடவே 3 வரமிளகா, இதோட சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி முக்கு, கூடவே 4 கிராம்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட ஒரு 10 மிளகு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் இதை கொஞ்சம் மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி சேர்க்கலை, நல்லா இது மாதிரி திக்காகவே மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ மசாலாலாம் அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ செய்யறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க. சோம்பு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதோட சின்னதாக ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்து இதை அப்படியே வதங்கட்டும். இதுக்குள்ளார நம்ம அடித்து வச்ச முட்டையை ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். அதுக்கு ரவுண்டான பிளேட் எடுத்துக்கங்க. அதில் நல்லா கொஞ்சம் பரவலாக எண்ணெயை சுற்றிரு தடவிக்குங்க. இப்போ இதில் நம்ம கலந்து வச்ச முட்டை மசாலாவை நல்லா ஒரு முறை அடித்து விட்ட பிறகு பிளேட்டில் ஊற்றிட்டு மேலாப்பில் அப்படியே கொஞ்சமாக சில்லி ஃப்ளெக்ஸை தூவிக்கங்க. பார்க்கவும் நல்லாயிருக்கும், நல்லா கொஞ்சம் காரசாரமாகவும் இருக்கும். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி கலர் மாறி இருக்குது. இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்த வெங்காய தக்காளி விழுதை சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இதில் வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சி ஊற்றியிருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இல்லைங்க. மசாலாவோடு சேர்த்து லைட்டாக கலந்துட்டு இதில் இது மாதிரி பவுல் இருந்ததுன்னா எடுத்து குட்டி பவுலை அப்படி நடுவில் வச்சுடுங்க. வச்சுட்டு இதில் பாதி அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நிரப்பிக்கங்க. அப்போ தான் கொதிக்க பார்த்து நகராமல் இருக்கும். இப்போ அது மேலே நம்ம ஊற்றி வச்ச முட்டை மசாலா பிளேட்டை அப்படியே மேலே வச்சுட்டு வானலை மூடிடுங்க. மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். இப்போ சரியாக 5 நிமிஷத்துக்கு பிறகு திறக்கிறேன். நல்லா வெந்து வாசம் வருது. இது மாதிரி கத்தியால் விட்டு பாருங்கள், ஒட்டாமல் வரணும். 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துருங்க. இப்போ அந்த பிளேட்டை எடுத்து வெளியே வச்சுடுங்க. இப்போ நடுவில் வச்ச பவுலில் இருக்க தண்ணியை கிரேவியில் அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கங்க. பச்சை வாசனெலாம் போய் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு கிரேவி நீங்கள் திக்காக வேணுன்னா இதில் அப்படியே முட்டையை கட் பண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கிரேவி தண்ணியாக வேணும்னா நீங்கள் சாதத்தோட, சப்பாத்தி, தோசையோடு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டு இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தாட்டி சேர்த்துக்கலாம். அது அப்படியே நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம வேக வச்ச முட்டை மசாலாவை கத்தியால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. மாதிரி நீட்டு வாக்குலேயும் குறுக்கோ வாட்டத்துலேயும் கட் பண்ணி எடுத்திங்கன்னா எல்லாமே ஒரே ஈவனாக சின்னதாக கிடைக்கும். நான் 3 முட்டை தான் சேர்த்து செஞ்சுருக்கேன். இதே நீங்கள் 4, 5 முட்டை கூட சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் தடிமனாக கிடைக்கும். இப்போ அப்படியே எடுத்திங்கன்னா ஈஸியாக வரும். பிளேட்டில் எண்ணெய் தடவுனால அடியில் ஒட்டாதுங்க.
நல்ல சாஃப்டாக கொத்தமல்லி தழை ஃப்ளேவரோட சூப்பராக மணமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிரேவி நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டை பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா கிரேவியில் முழுகிற அளவுக்கு கலந்துட்டு இதை அப்படியே மூடி வைங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிங்கன்னா முட்டை பீசஸில் நல்லா காரம் சாரெல்லாம் இறங்கி சூப்பராக அருமையாக மணமாக இருக்கும். அப்படியே நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடுங்க. நல்லா கமகமன்னு தெருவே மணக்கும். பக்கத்து வீட்டில் இருக்கவங்க உங்கள் வீட்டில் மட்டனாக செய்கிறீங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அருமையாக இருக்குங்க. இது வரைக்கும் இந்த சுவையில் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சுவையை செஞ்சு அசத்துங்க. இப்போ 2 நிமிஷம் ஆனதும் திறந்தீங்கன்னா நல்லா காரசாரெல்லாம் இறங்கி கொஞ்சம் திக்காக வந்திருக்கு பாருங்கள். இது அப்படியே நீங்கள் சூடான சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.